நாடு முழுவதும் வாசற்கதவுகள் நள்ளிரவில் தட்டப்படுகின்றன. விழிப்பவர்கள் விழிக்கிறார்கள். சிலர் கதவை திறக்கிறார்கள். சிலர் குரட்டை விடுகிறார்கள். சிலர் உறங்குவது போல் உறங்குகிறார்கள். நானும் திறக்கிறேன். வாசலில் வெளிச்சம் இருந்தும் இருட்டாகவே இருக்கிறது. நாம் தான் வெளிச்சத்தை விரும்புவதில்லையே. யாரோ ஒருவர் விளக்கேற்றுவார் என்றே வேடிக்கை பார்க்கிறோம். உற்று பார்க்கிறேன். கூரிய விழிகளோடு பெண் ஒருத்தி நிற்கிறாள். யார் இவள்? எதற்காக வந்தாள்? வளைவாக ஓர் ஆயுதம் ஏந்தி நிற்கிறாளே. வளரி என்று உறுதிப்படுத்துகின்றேன். நீ எந்த சீமைக்காரி? என்ன வேண்டும்? நான் சிவகங்கை சீமைக்காரி. எனக்காக உடையால் வெட்டுப்பட்டாள். எதற்காக குயிலி தீக்குளித்தாள்? அவள் பேசினாள். தாயே, நீயா? தரையில் வீழ்கின்றேன். மண்ணை காக்கும் போரில் மாண்டு போனோம். மீண்டு வந்தவர்கள் நீங்கள். மண்ணை மாண்டு போகச் செய்தீரே. கயவர்களை களை எடுக்காமல் கட்டிலில் உறக்கமா? நான் களமாட கைதரளி துணை நின்றார். மதத்தை கையில் எடுக்கவில்லை நாங்கள். இன்று யாரும் மனிதனாகவே இல்லை. உங்கள் உழைப்பை இரவோடு இரவாக செல்லாது என்றார். இருப்பதை எல்லாம் தாரை வார்த்தார் தனியாருக்கு. ஏற்கலப்பையை எரிக்க துணிந்தார். சிலைகளுக்கெல்லாம் சாயம் பூசுகின்றார். யாவரையும் பார்ப்பான் என்று நினைத்தே அமர வைத்தீர். யாவரையும் பார்ப்பான் என்றே அமர வைத்தீர். பார்த்தீரா அவன் புத்தி உணர்வீன். இன்னும் கிடைக்கவே இல்லை விடுதலை. இதோ வீசுகின்றேன் களரியினை. இன்னும் கிடைக்கவில்லை விடுதலை. இதோ வீசுகின்றேன் வளரியினை. வளரியை சுழற்றி வீசுகிறாள். 10-15 தலைகளை வீழ்த்திவிட்டு மீண்டும் வந்து சேர்கிறது. களை எடுத்தால் இப்போது அவசியம் என்றே தலையெடுத்தாள். நன்றி. வணக்கம்.